ஏன்னா நான் வேலையை விடணும்னு நினச்சதை நமக்கு பிடிச்சதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி தான் நான் இனிஷியலாக எழுதிட்டு இருந்தேன். ஜூன் போனா அதை பற்றி பேசாமல் நம்ம எதையோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டோமான்ற மாதிரி பணம் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு போகவே இல்லை. எல்லாம் நடிச்சுக்கிட்டு தானடா இருக்கீங்க, சும்மா கதை தானடா இது, ரஜினி அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல. கமலஹாசனை பற்றி நீ இப்போ ஓவராக பேசிட்ட, பட் ரஜினிகாந்தை பற்றியும் ஓட்டிட்டல, அப்போ ஓகே. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் டூயிங் திஸ். இது பிடிக்கலன்னு சொல்லிட்டே எல்லார்ட்டையும் எழுதுறது. நீ வந்து கன்வெர்ட்டாக நீ வந்தவன் தானே, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இதுக்கு இவ்வளோ திட்டுமா ப்ரோ? உள்ளம் முருகுதையா முருகா. அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் உங்களுடைய முதல் ஷோ 125 மேடைகளில் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அமேசானில் அது ஒரு தனி ஷோவாக வந்துருச்சு. அந்த ஷோ வந்து பெரும்பாலும் ரெட்ரோ தமிழ் ஃபிலிம் மியூசிக்கை பற்றி தான் இருக்காது. நடுவில் ஏதோ தெலுங்கை பற்றியான ஒரு சின்ன மாசி மாசம் ஆளான பொண்ணோட தெலுங்கு வெர்ஷனை பற்றியான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. ஒன் ஆஃப் த ஹானியஸ்ட் சாங்ஸ் எவர் ரிட்டன். பட் Yesudas sung it with full bhakti. எஸ்பெஷலி இந்த சரணம்லாம் வரும்போது அந்த காஞ்சி காமாட்சியின் மேல ஒரு கீர்த்தனை மாதிரி. காமலீலா வினோதம் மோக கவிதா விலாசம் படிக்க படிக்க எடுக்க எடுக்க Imagine for a second what would have happened if SPB had sung it. I don't know whether it's a good thing or bad thing. SPB had sung it in Telugu. ఎన్నో రాత్రిలో స్థాయిగానే రాధే వెన్నెలమ్మా. And if you watch the picturization, which I highly recommend not to watch, because in Telugu there's one Mr. Balakrishna. He's just going for it, man. ఎన్నో రాత్రిలో స్థాయి, oh my God, he is just going this and all. SPB has done outstanding work. I want to do justice for this. That girl is like running away. வழக்கமாக நம்ம ரெட்ரோ மியூசிக்னு சொன்னாலே அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் மூத்த தலைகள், 30 வயசுக்கு கீழே உள்ள ஆட்களில் பழைய விஷயங்களை பற்றியான ஒரு தேடல் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப குறைவு. பாப்பாவே வந்து சொல்லுவாங்க, அப்பா 90s மியூசிக் போட்டு சாவடிக்காதுங்கப்பா, 90s வந்து ரொம்ப ஓல்ட் சாங் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ண இது முழுக்க ரெட்ரோ. MS விஸ்வநாதன், இளையராஜா, மலேசியா வாசுதேவன், இந்த ரெட்ரோவுக்கான ஆடியன்ஸ், இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிறது எக்ஸாக்டான ஆடியன்ஸ் எதுவாக இருந்தது? Who was your actual crowd? How you connected to the younger generation through the shows? ஆரம்பிக்கும் போது ஓப்பன் மைக்லாம் பண்ணும்போது ஆடியன்ஸ் எல்லாம் சின்ன பசங்க தான். என்னை விடவே நான் 38 வயசில் போய் ஓப்பன் மைக் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வந்து 20s அந்த ரேஞ்சில் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஜாப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி தான் நான் இனிஷியலாக எழுதிட்டு இருந்தேன். பட் என்னோட நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, பேகின்னு ஒரு கமெடியன் இருக்கான், இஸ் 10 years younger to me, but he kept telling me, நீங்கள் உங்கள் கதையை பேசுங்க அலெக்ஸ், தைரியமாக பேசுங்க, இட் வில் ஒர்க். ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதாதீங்க. Try to play to the gallery. ஆமாம், டோன்ட் play to the gallery. In a way, stand-up is your voice. அதான் இந்த ஆர்ட் ஃபார்மே அதான். You are not writing for the audience. You are trying to tell your story. அந்த ஸ்டோரியை இவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறது, தட் இஸ் சம்திங் யூ வில் ஃபிகர் அவுட். அந்த மாதிரி அந்த இன்புட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதிச்சது. தென் ஐ டோட்டலி பிலீவ்ட் இன் இட். யூ ஷுட் டெஃபினெட்லி டூ ஏன்னா நான் வேலையை விடணும்னு நினச்சதை நமக்கு பிடிச்சதை செய்யணும்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு தரேன் அப்படிங்கிற போது அதிலே ஒரு ஷிஃப்ட், ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுது. அப்போ அந்த ஓப்பன் மைக்கில் வந்து மெதுவாக அந்த ஹாரிஸ் டியூன் போனா ஸோ எவ்ரிபடி லிசன்ஸ். ஸோ ஹாரிஸ் டெஸ்ட் செட்டில் பண்ணும்போது ஹாரிஸ் எவ்ரிபடி நியூ, ஸோ தட் செட் ஒர்க்ட் வெல். We Christians don't work on Sundays, but there is an exception. There is this one guy who works his ass off on Sundays, guys. He's our music director, Mr. Haris Jayaraj. So he is the composer of this song, Suttum Veedi Chudare, Suttum Veedi. He is the composer of that song and all the other same songs. I mean, சரி, ஹாரிஸை பற்றி பேசிட்டோம். இப்போ ரஹ்மானை பற்றி பேசினா தே வில் ஸ்டில் லைக் இட். ஸோ ரஹ்மான் செட் பண்ணால் வந்து எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ராங்காக தோணலை. யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரோல் ரஹ்மான். somehow I was still learning the art, so I didn't want to troll, I don't want to go in that route. ஹாரிஸையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா எனக்கு தோணுது. ஏன்னா ஹாரிஸை ட்ரோல் பண்ணி தள்ளிட்டிங்க ப்ரோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். தட் இஸ் நாட் த இன்டென்ஷன் மேன், தட் பீட்ஸ் த பர்பஸ்.
ஏன்னா அவருடைய இசையில் ஒரு இட் ஹாஸ் இட் ஸ்டைல், அது ஒரு தனித்தன்மை. அதை பற்றி பேசாமல் நம்ம எதையோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டோமான்ற மாதிரி, நம்ம சொல்ல வந்தது வேற, அவங்க ஏதோ புரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ பட் அது வந்து யூ கான்ட் கண்ட்ரோல். ஏன்னா நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஒரு புரிதல் அவங்க கையில் இருக்குது. அது நம்ம ஒரு குறையாக தான் எடுத்துக்கணும். இட்ஸ் ஆல்வேஸ் வில் ஆல்வேஸ் லேர்ன். ஸோ ரஹ்மான் செட்டை வந்து சரியாக எங்களால் பண்ணவே முடியல. அப்போ தான் சரி நமக்கு பிடிச்ச இசை, நமக்கு பிடிச்ச பாட்டெலாம் பாடிடலாம். அப்போ தான் அஃப்கோர்ஸ் மலேசியா ஸ்டார்ட்ஸ், யூ ஸ்டாக் அபவுட் எஸ்பிவி அப்படின்னோடனே தென் ஐ காட் வெரி எக்ஸைட்டட். பட் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு பேஷனேட் சிங்கர் அண்ட் வீட்டில் பாடி பாடி அவர் பிடிச்ச பாடல எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம கல்லூரி வாழ்க்கையிலேருந்து நம்ம பிரிஞ்சு தனியாக தான் இருக்கோம் மோஸ்ட்லி. திடீர்னு ஒரு நாகூர் அனிஃபாக பாட்டை கேட்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வரும். இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். So why does he love that place so much? ஒரு சீர்காழியோட இது, அப்புறம் ஒரு டிஎம்எஸோட உள்ளம் முருகுதையா முருகா. ஸோ இந்த பாட்டெல்லாம் இவங்கள்ட்ட போய் பண்ணி விட்டுடலாம், ஓப்பன் மைக்கில் போய் சொல்லி விடலாம். இதுக்கு வந்து ஒரு காமெடி எழுதலாம். அதுக்கு ஸ்ட்ராங் புல் வந்து இந்த பேகிங்கிற இன்புட், அவன் கொடுத்த இன்புட். ப்ரோ யூ டாக் அபவுட் வாட் யூ என்ஜாய் அண்ட் ஃபிகர் அவுட் ஹவு டு டெல் தட் டு திஸ் கைஸ். ஸோ ஹவு டு ஐ மேக் திஸ், ஹவு டு ஐ சிங் திஸ் சாங் அண்ட் கிராக் அ ஜோக். ஐ மீன் ஃபைனலி இட் பாயில்ஸ் டவுன் டு தட். இந்த பாட்டை பாடணும், இதுக்கு என்ன ஜோக் அடித்தா இவன் கேட்பான். பாட்டு திட்டுறது வந்து ஒரு ஜோக்காக இருக்கவே முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் தட் ஸ்டைல். ஸோ பை த டைம் ஐம் டச்சிங் 40, யூ டோன்ட் வாண்ட் டு மேக் அ லிவிங் அவுட் ஆஃப் ட்ரோலிங் சம்படி. அது ஒரு மாதிரி மனசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆனாலும் சட்டையர் இல்லாமல் ஸ்டாண்டப் காமெடி சாத்தியமும் இல்லையே. Somebody researched my material and said, man, you have a three-pronged approach. You sing, you tell some nice things about it, but you also making jokes, you are trolling, all said and done. இது மூணையும் மாற்றி வரீங்க. திட்டுற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு அதை பற்றி நல்ல விஷயம் சொல்கிறீங்க, நல்ல விஷயம் சொல்லிட்டு ஓவராக ப்ரீச் பண்ணாதரா நினைக்கும் போது நீங்கள் சிங்கிங் போயிடுறீங்க. ஸோ இது மூணையும் மாற்றி போயிட்டுருக்கீங்க. ஓ அது எனக்கு அப்புறம் தான் ஃபார்முலாவாக புரிஞ்சுது. ஒரு கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட். சம்டைம்ஸ் யூ டூ இட் வித்தவுட் யூ நோயிங் வாட் யூர் டூயிங், பட் தென் தட்ஸ் வாட். இதுதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட். இதனால தான் நம்ம சமையல் எப்படி ஒரு நல்ல உணர்வு வருதோன்னு. ஸோ ஐ ட்ரை டு ஸ்டிக் டு இட். ஐ ட்ரை டு இந்த இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீச்சியாக இருக்குது. இதுக்கு மேலே இதை சொல்லவே கூடாது. பாடிடலாம், பாடினா அது உணர்வாத்தை கடந்துடும். ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருந்தாலும் அது போர் அடிக்கும். ஸோ அந்த வகையில் இது ஒரு அச்சீவ்மெண்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரெட்ரோ விஷயங்களை இந்த ஜென்ரேஷனுக்கு உங்களால் கடத்த முடியுது த்ரூ ஹியூமர், த்ரூ மியூசிக் அண்ட் டாக்கிங் அபவுட் இட். அது இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்னு நான் நினைக்கல. நம்ம வேலையை விட்டு 3 வருஷம் வந்திருக்கோம், போங்கடான்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடலாம், எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு நான் வந்துட்டேன்னு ஒரு நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி பண்ணது. பட் இட் ஒர்க் அவுட் ஸோ வெல். உலகத்தில் பல நாடுகளில் பண்ணியிருக்கீங்க, பட் ப்ரிடாமினன்ட்லி தமிழ் ஆடியன்ஸ் தான். வெரி ஸ்மால் பர்சன்டேஜஸ் அவுட் சைட். நீங்கள் உலகம் பூரா பண்ண இந்த ஷோக்கள் எல்லாமே பேக்ட் ஆடியன்ஸ் தான். டு செல் த ஷோ, வாஸ் இட் டிஃபிகல்ட் or ஆஃப்டர் யுவர் இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இட் வென்ட் வெல், ஸ்மூத்லி போயிடுச்சா? இந்த அது வந்து ஒரு மாதிரி ஆர்கானிக்காக தான் க்ரோ பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 100 சீட்டர்ஸ், ஸ்மால் நம்பர் ஆஃப் சீட்டர்ஸ், கெப்பாசிட்டி நம்மளுடைய திறன் ஏற்ற மாதிரி தான் வந்து ஆடிட்டோரியம் சைஸ்லாம் புக் பண்ணது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஐயோ பணம் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு போகவே இல்லை. ஆரம்பத்தில் நீங்களே தான் ஆர்கனைஸ் பண்ணீங்களா இந்த ஷோஸ் எல்லாம்? ஆரம்பத்தில் ஏவம் தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், நம்ம நாடகம் அந்த மாதிரி ஒரு ஆசைகள். ஏன்னா நடிப்புங்கிற ஒரு பின்னாடி ஒரு பூதம் வந்து இதை அப்படி கொண்டு போனானே, எப்படி பல யோசனைகளும் போகும்போது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்கிற மாதிரி எனக்கு அமைப்பு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதில் மாற்றங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தேவைப்பட்டது. அப்போ தான் நான் வெளியே வந்து தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். எனக்குன்னு ஒரு சின்ன டீம் செட் பண்ணி அப்போ ஆரம்பிச்சது. ஆனால் நீங்களே தான் ஃபஸ்ட் ஷோங்களெல்லாம் நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணீங்க. ஒரு சிட்டிக்கு போகிறோன்னா சரியான ஒரு டேட்டை பார்த்து. இல்லை இப்போ உங்களுடைய ஷோலாம் வேறு அமைப்புகள் தானே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? இல்லை நீங்களே தான், ஃபுல்லாகவே நாங்கள் தான். கலிஃபோர்னியாவில் ஒரு ஷோனா நீங்கள் தான் ஆர்கனைஸே பண்ணுறீங்க? நாங்கள் தான். we will partner with somebody. ஒரு சாலிட் டீம் இருக்குது. we play a very strong role on which place we want to play. அதில் வந்து ஐ எம் வெரி பர்டிகுலர். ஐ லேர்ன்ட் ஆல் தட் ஃப்ரம் அமேசான். ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணும்போது நம்ம அஃப்கோர்ஸ் லாபம் இருக்கணும், பட் லாபம் cannot be the first one. கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா, கரெக்டான ப்ரெசன்டேஷன் கொடுத்தா மக்கள் இவ்வளோ கொடுத்தோன்னு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க, இவ்வளோ விலை ஏன்டா சொல்கிறேன்னு யோசிக்கவே மாட்டாங்க. வந்தப்புறம் அவங்க நிறைஞ்சு போகணும். அடுத்த ஷோவில் சரி இவன் பண்ணால் நல்லா இருக்கும்னு ப்ரோக்ராம் பிடிக்காட்டினா கூட they will say but good job, I mean you tried well. So they should be happy. அந்த மாதிரி சவுண்ட் அஃப்கோர்ஸ் it starts with everything end to end. டிக்கெட் எளிதாக புக் பண்ணுற மாதிரி இருக்கணும், அரங்கத்தில் சவுண்ட் நல்லா இருக்கணும், லைட்டு நல்லா இருக்கணும், அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கைகள் நல்லா இருக்கணும். நிறைய வயசானவங்க சீர்காழி மியூசிக்லாம் பாடுறேன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய அம்மா அப்பாலாம் வராங்க, 80 years ஓல்ட்லாம் வராங்க. அது எல்லாத்தையும் சரியாக பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபுல்லாக ஒர்க் வித் சம்படி இங்கே தான் எப்போதும் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அன்றைக்கி போய் we cannot be shocked. என்ன ப்ரோ அப்படி பண்ணிட்டீங்க,
இந்த மைக் எப்படி இதில் வந்து ஒன்றும் இதுவே பேஸே கேட்காதே நம்ம அங்கே போய் சொல்ல முடியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறது உண்மையிலே ஒரு பதற்றமான வேலை. அது வழக்கமாக கலைஞர்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஹவ் யூ எஃபெக்டிவ்லி அது கலைஞர்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டீம். மை ஒய்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சௌபர்ணிகா, வெரி ஸ்மால் டீம். இட்ஸ் அ 2-member 3-member team. They do an extraordinary thankless job. I mean the kind of sweat and blood they give for each show. ஒவ்வொரு ஷோலையும் ஒவ்வொரு டீட்டெயிலையும் எனக்கு இது வேணும், மதியம் சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், ஏன்னா எதையாவது வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னா 5 மணிக்கு நம்ம ஸ்டேஜ் ஏற முடியாது. ரொம்ப ஹெல்த்லாம் இடையில இப்போ டுக் அ ஹிட். அப்போலாம் என்ன வேணால் சாப்பிடுவேன் ப்ரோன்றதுலேருந்து அஃப்கோர்ஸ் when you touch 45-50 lot of things start to creep in. மதியம் சாப்பிட்ற பொறுத்து தான் நெக்ஸ்ட் 2 days இருக்குது, நைட் சாப்பிட்ற பொறுத்து தான் நெக்ஸ்ட் டே வந்து எனர்ஜியே இருக்குது. ஹெல்த்தை பற்றி சொல்லும்போது பாடகர் கேகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். He was a health freak. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கரார். அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அப்படி மாட்டேன். நேரம் ரொம்ப பார்த்துட்டு பண்ணுறவர். He just died after a show. அதே மாதிரி புனித் ராஜ்குமார் ஒர்க் அவுட்டு, கரெக்டான நேரத்துக்கான சாப்பாடு, நல்லா சாப்பிடக்கூடியவர். He just died. எவ்வளவு நீங்கள் இந்த ஹெல்த்தை பார்த்தீங்கன்னாலும் இட் ஹாஸ் சம் அதர் திங்ஸ் லைக் யுவர் ஜெனட்டிக்ஸ். தேர் ஆர் so many things playing. இவ்வளவு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஹெல்த் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட just like that things happening. We can only control what we can control. அதுதான் ஃபைனலி அதுதான் ஆன்சர் டு எவ்ரி திங் நினைக்கிறேன். எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட you can only control what you can control. If you are convinced of the impact, convinced of the experience, you do the whatever has to be done. இப்போ எனக்கு நேற்று நைட் வந்து ஐ ஹேட் அ லைட்டர் டின்னர். ஸோ அதனால் இன்றைக்கி எனர்ஜி கொஞ்சம் பெட்டராக இருந்தது. Do you really enjoy whatever you are eating and does it help you to live the happy life the next day? அட்லீஸ்ட் the next day. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை அன்றைக்கி டே ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்து கூட நம்ம முடிவு பண்ணலாம். எனிவே எல்லோரும் சாப்பிட்றோம், எல்லா பயிலும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதான். பட் இருக்கிற வரைக்கும் நம்ம கடமையில் செய்யணும். அண்ட் யூ ஹேவ் டு பி ஹெல்தி. அந்த வகையில் we can control what we can control. ஒரே நேரத்தில் ரிலீஜியஸ் அமிட்டி, ரிலீஜியஸ் ஹார்மனியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அப்புறம் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி முக்கியம்னு சொல்கிறீங்க. யூஆர் ப்ராக்டிசிங் கிறிஸ்டின். அதே நேரத்தில் நீங்கள் வந்து விநாயகர் பாடல்கள், முருகர் பாடல்கள் பாடுறதுலேயும் அதே யூ ஹாவ் அன் ஈக்குவல் ப்ரெஷர் இன் இட். யோகா ப்ராக்டிஷனாக இருக்கிறதுல ஈக்குவல் ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு. மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள். இதே நேரத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பற்றியும் பேசுகிறீங்க. ரிலீஜியனும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் will it go hand in hand really you think? Art is powerful. அதை சரியாக பயன்படுத்தி you may not make a big impact but you can touch that spot. எங்கேயோ ஒரு மூலையில் அந்த இதயத்தை நீங்கள் அப்படி வருடலாம். ஏன்னா நம்ம மதத்தை தாண்டி நிறைய பேர் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இருக்கும். எவ்வளோதான் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஐடியாலஜியில் ஒருத்தர் இருந்தால் கூட அவருக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் மற்ற மதங்கள்லேருந்து இருப்பாங்க. திடீர்னு அவர் பொண்ணு ஒரு மாற்று மதம் பையனோட ரொம்ப லவ்வில் இருப்பாங்க. அதுதான் சூழல். டைவர்சிட்டி இஸ் இன்னெவிட்டபிள். அதை மாற்றி போராடி அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கணும்னு நினைக்க அதை நீங்கள் முடியவே முடியாது. இயற்கை வந்து டைவர்சிட்டியோட இயைந்தது தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒன்லி வே டு மேக் எவ்ரி திங் ஈவன் இஸ் டு மேக் பீஸ் வித் த ஃபேக்ட் தட் த வேர்ல்ட் இஸ் டைவர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கலையின் மூலமாக தொடர்ந்து அது ஐ திங்க் த கிராஃப்ட் ஹாஸ் டு பி மோர் பவர்ஃபுல். இஃப் ஐ கிராக் அ ஜோக், இஃப் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெண்டட், த கிராஃப்ட் ஹாஸ் டு கெட் பெட்டர். அப்படி தான் நான் நினைப்பேன். ஐ ஹேவ் டு டூ மோர் ஹோம் ஒர்க். உண்மையாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் யூ ஸ்டார்ட் டு திங்க் அண்ட் அங்கே வந்து கிராஃப்ட் உங்களே அறியாமல் கொஞ்சம் மாற்றுது. உங்களோட ரிவ்யூ இமீடியட்டாக இவங்களுக்கு வேறு வேலை இல்லைங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ வரலாம். பட் உள்ளுக்குள்ள அந்த இடத்துல நீங்கள் அதனால தானே நம்ம சினிமா பார்த்து அழுகிறோமே, எல்லோரும் நடிக்கிறாங்கன்னு தெரியும். எல்லாம் நடிச்சுக்கிட்டு தானடா இருக்கீங்க, சும்மா கதை தானடா இது, மியூசிக் போட்டு தானே அழ வச்சிங்கன்னு இங்கே அறிவு சொல்லுது. அதையும் தாண்டி ஒரு சிவாஜியோ மனசு கேட்க மாட்டேங்குது. ரஜினி அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல. கலை வழியாக ஒரு மனமாற்றம் சாத்தியம் அப்படி நான் ரொம்ப நம்புகிறேன். ஐ திங்க் தட்ஸ் மை காலிங் அப்படிங்கிற நினைக்கிறேன். உங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படின்றது, நீங்கள் இது சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது சரியான ஜோக் இல்லை, இதை பற்றி நீங்கள் ஜோக் அடிச்சிருக்கக்கூடாது, ஈவன் மியூசிஷியன்ஸை பற்றியோ அல்லது இந்த மாதிரியான மற்ற விஷயங்களை பற்றியோ அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டில் அப்படி ஏதாவது எதிர்வினைகள் வந்திருக்கா உங்களுக்கு? எதிர்வினைகள் வந்தது, ரொம்ப குறைவாக தான் வந்தது. அதில் வந்து வி பிலீவ் இன் காட் இஸ் லவ்னா ரொம்ப யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க. பட் கமலஹாசனை பற்றி நீ இப்போ ஓவராக பேசிட்ட அப்படி பண்ண வேண்டாம். பட் ரஜினிகாந்தை பற்றியும் ஓட்டிட்டல, அப்போ ஓகே. சின்ன ஸோ மாஸ்ட்ரோ பற்றி நீ எப்படி பேசலாம்? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவன் ஒருத்தர் பயங்கரமாக ஒரு எம்எஸ்வி ஃபேன். நான் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஐ திங்க் வாஸ் ட்ரங்க். இன்னும் உனக்கு அவள் என்ன எம்எஸ்வி பற்றி உனக்கு என்ன தெரியும்? அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே சரி வாங்க சாரி அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் டூயிங் திஸ். எம்எஸ்வியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் யார் தெரியுமா உனக்கு?
அப்படின்லாம் சொல்லி அதில் எல்லா செக்மெண்ட்டுமே வந்து ஆல் த ஹியூமர் வாஸ் இன் வெரி குட் டேஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு பிடிச்ச ஒருத்தரை பற்றி ஒரு ஃபன் ட்விஸ்டோட அது சொல்லும்பொழுது அது ஒரு சந்தோஷம் தான் உண்மையில். ஆமாம்மா. ஸோ நீங்கள் வந்து ஒரு குதர்க்கமாக பார்த்து இவனை வந்து பிரச்சனையை மாட்டி விடணும்னு நினச்சா வரும், அப்படி தோணும். அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவருடைய பெரிய ரசிகர், அவருடைய ஒர்க்குக்கு ரசிகர்ன்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வருது. ஆமாம், அது பண்ணினாலும் அது பண்ணக்கூடிய ஜோக்ஸ்லேயும் அது வெளியில் வரணும். தே ஷுட் ஃபீல் ஐ எம் டூயிங் திஸ் அவுட் ஆஃப் லவ். தாய் மாமனை வந்து கேலி பண்ணுற மாதிரி ஒரு அந்த வைப் இருக்கணும். அந்த வைப்பு கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேலை. அது சில பேருக்கு ஒர்க் பண்ணாது. இதெல்லாம் ஜோக்குன்னு உனக்கு யார் சொன்னான்னு. இல்லைங்க, உங்களுக்கு ஜோக்காக தெரியல, நீங்கள் அடுத்த செக்மெண்ட்டை பாருங்க, அடுத்த செக்மெண்ட் பாருங்க, அடுத்த ஷோ முடிச்சிடும். நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்க. இது பிடிக்கலன்னா அடுத்த ஷோ பாருங்க. இப்போ என்ன பிடிக்கலன்னா வேற புக்கை படிங்க. பிடிச்சதெல்லாம் 10 பிடிக்குதில்ல, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இது பிடிக்கல, இது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டே எல்லார்ட்டையும் எழுதுறது. டிட் யூ கைஸ் see this? don't see this. டேய், உனக்கு பிடிக்கலன்னா எதுக்கு? உங்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் மீடியா. எஸ்பெஷலி டியூரிங் கொரோனானெல்லாம் சோஷியல் மீடியா தான் அலெக்ஸ் வந்து வைல்ட் ஃபயராக மாற்றின ஒரு விஷயம் சோஷியல் மீடியா. பொதுவாக சோஷியல் மீடியாவோட ஒரு இம்பாக்ட் இன் சொசைட்டி, இஸ் இட் குட் ஆர் பேட்னு நினைக்கிறீங்க? அது சரியாக பயன்படுத்துறதை பொறுத்து தான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா இல்லாட்டினா இன்றைக்கி நம்ம உரையாடிட்டு இருக்க மாட்டோம். நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா கலக்க போது யாரும் அதில் வாய்ப்பு இல்லைன்னா நான் பாட்டுக்கு கார்ப்பரேட் ஜாபை அப்படியே கண்டினியூ பண்ணி இருந்திருப்பேன். திடீர்னு ஏவம் வந்தது. ஏவம் வழியாக நான் கார்ப்பரேட் ஷோஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். யூடியூப்பில் இருந்ததுனால தான் திடீர்னு 600 பேர் உள்ள அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ண முடிஞ்சது. எல்லாரும் யூடியூப் வீடியோ இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி நேரடியாக நிகழ்ச்சி பார்க்கலான்னு வந்தாங்க. திடீர்னு 1000 ஆச்சு. இப்போ நம்ம ஒரு 50,000 80,000 பீப்புளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷோவை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு சோஷியல் மீடியா இஸ் த ஒன்லி. இது வேறு எங்கே நியூஸ் பேப்பர் ஆடே போடலையே, டிவியில் வரல, சினிமாவில் வரல, முழுக்க சோஷியல் மீடியா. ஸோ அந்த வகையில் பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்தது. பட் அதில் அஃப்கோர்ஸ் எல்லாருடைய ஒரு வன்மத்துக்கும் ஒரு வடிகாலாகவும் அந்த இடம் இருக்குது. அது வந்து நம்ம கலைஞர்கள் நாம் என்ன நினைக்கிறது, அது நான் ஒரு மாதிரி அது ஒரு ஃபேமிலியாக நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு கசின் வந்து ரொம்ப கோவமாக எல்லாரையும் திட்டக்கூடிய, கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அவன் வந்து எல்லாரையும் மேலேயும் கோவமாக இருக்கான். இருந்தாலும் அவனை கசின்லேருந்து பிரிக்க மாட்டோம். அவன் அப்படி தான்டா சொல்லி அவனை விட்றா, வந்திருப்பானே, எல்லாரும் பேசுவான், அவன் வந்து இப்படி சொல்லியிருப்பானே, ஆமாம் சொல்லுவான், அவன் இப்படி சொல்லாமல் இருப்பான். பட் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து அவன் நம்ம கேங்கில் வந்துடுவான். அது ரொம்ப பெருந்தன்மையான ஒரு பார்வை அது அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சுக்கிட்டு வேண்டியது. இருந்தாலும் when you see a comment that is very ஒரு ஃபேமிலியை பற்றி ஏதானு சொல்லும்போது, நீ வந்து அவன் தானே, நீ வந்து கன்வெர்ட்டாக நீ வந்தவன் தானே, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இதுக்கு இவ்வளோ திட்டுமா ப்ரோ அப்படின்னு தோணும். பட் தென் சரி, நீ கல்யாணத்துக்கு வா, நீ என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், ஒரு அக்னாலஜி ஒரு ஹார்ட் போட்டோன்னே சரி அவன் அடுத்து திட்ட மாட்டான். இது ஒரு பயங்கர உத்தி ஆயிடுச்சு. ஆமாம், ஹார்ட் போட்டிங்கன்னா திட்டவே மாட்டாங்க அடுத்து. அமேசானில் வரும்பொழுது வேர்ல்டு வைட் ஒரு ரீச்சுக்கு ஒரு காரணம் இந்த அமேசானில் ஷோ வந்ததுன்னு சொல்லலாம். அமேசானில் அது வரலன்னா நான் பார்த்துருக்க மாட்டேன். அமேசான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் திருப்பி போய் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வழியாக அந்த ஷோ கிடச்ச ஒரு ரிசப்ஷன் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அமேசானில் வாங்கி பக்கத்தில் எல்லா பயங்கரமான தமிழ் திரைப்படங்களுக்கு ஒட்டி நம்ம ஷோ அப்படியே ஸ்க்ரோலில் வருதுங்கிறது, தட்ஸ் அ ப்ராமினன்ஸ். ஐ திங்க் தட்ஸ் அ பவர் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். அமேசான் டெஃபினெட்லி அந்த டைமில் எங்களுடைய எல்லா ஸ்டாண்டப் தே பாட் எல்லா ஷோஸையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அது என்ன காரணம் திடீர்னு வாங்காது? அங்கே ஒரு கார்ப்பரேட் செட்டப் தானே, வி டோன்ட் நோ த ஆன்சர். அவங்க இப்போ இருக்கிறவங்க தெரிலங்க, இப்போ வேணாம் சொல்லிட்டாங்க. வாட்ஸ் யுவர் நேம்ன்ற ரேஞ்சில் தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. இட்ஸ் நாட் த அவர் டிரெக்டிவ் இஸ் நாட் டு பை எனி ஸ்டாண்டப்ஸ் அட் த மொமெண்ட். We'll let you know. We'll get back to you. It's a corporate, so nobody knows who makes the decision. அந்த இடத்துக்கே நம்ம போக முடியல. ஸோ நம்மளே தான் நின்று ஆகணும். நானாக்க வேணாம் சொன்னி அவங்க வேணாம் சொல்லிட்டாக, நானாக்க வேணாம் சொன்னி அவங்க வேணாம் சொல்லிட்டாக. சரி அவங்க அடக்கா விடு, நீ பேசாம நெட்ஃபிளிக்ஸ் ஹார்லிக்ஸ்னு போய் இறங்கி போய் பேசிட வேண்டியதானே. சும்மா இருக்கா நீ வேற என்ன அங்கெல்லாம் உள்ளே விடலக்கா. சரி விடு, வெளியே நின்று பேசிட வேண்டியதானே. அவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் காமெடி மட்டும்தான் வாங்குவாங்களாம், நம்மலாம் லோக்கலாம். இதுக்கெல்லாம் எதுக்குப்பா ஓட்டிட்டு போகிற வழியில் யூடியூப்ல போட்டு வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசிட்டாங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா. அதுக்கு தான் நீ சொந்தமா ஓடிடி வந்திருக்கிறியா? ஆமாக்கா. இது சொந்தமா நமக்கு நாமே செஞ்சுக்கிட்ட சைட்டு, கொஞ்சமா நஞ்சமா கேளு நம்ம போட்ட ஃபைட்டு. அன்பா டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்ட, எல்லாரோட அன்பு ஆதரவும் ஒன்று கிடைக்கும். சார் நான் தான் சார். Audience are performing amazingly, man. Praise the Lord. Experience the possibilities. Pan India, guys. Mitro.
இப்படிதான் நம்ம கத்துறோம். இப்போ இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து திரைப்படங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய ஆஃபர்கள் வந்திருக்குமே, உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வந்திருக்குமே.